சார் இந்த படத்தோட டைட்டில் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு வச்சிருக்கீங்களா? இது என்ன ஜானர் படம்? உட்கார்ந்து பேசு. பன் யாரு, பட்டர் யாரு, ஜாம் யாரு, என்ன அர்த்தத்துல வச்சிருக்கீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலயும் அந்த படத்துக்கு ஓகே சொன்னுங்க. பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை தொடவே விடலுங்க. சோ இதெல்லாம் பிரச்சனை சொல்லக்கூடாதா? சரி, கனெக்ஷன்னா நானும் இதே மாதிரி என்ன சொல்றது, எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க துரோகம்ன்றது. உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா? பாஸ்ட்ல நிறைய லைக் ஸ்டக்கா இருந்துச்சு நிறைய லைஃப்ல. பண்றதே இவங்களாம் நம்ம கீழே இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல வாங்க. காஸ்டிங்ல முக்கியமா மைக்கேல் தங்கதுரை, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரொம்ப டெக்னீஷியன்ஸ் சொல்றேன். டெக்னீஷியன்ஸ்ல டிஓபி பாபு, ப்ளீஸ் மேல வாங்க. உங்ககிட்ட क्वेश्चन கேட்பாங்க, அதுக்கு நீங்க ராஜு சார். சார் இந்த படத்தோட டைட்டில் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு வச்சிருக்கீங்களா? இது என்ன ஜானர் படம்? உட்கார்ந்து பேசு. பன் யாரு, பட்டர் யாரு, ஜாம் யாரு, என்ன அர்த்தத்துல வச்சிருக்கீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலயும் அந்த படத்துக்கு ஓகே சொன்னுங்க. பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை தொடவே விடலுங்க. அது தனியா இங்கேயே நடிச்சிட்டு வேற செடியில போயிருச்சு. நான் இங்க தனியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது. இப்ப இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்றது. ஏன்னா இவர் ஹீஸ் வெரி கீன். அதுல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாம் யாருனாலும் ஒரு படம் 1000 கதை சொல்லுவாங்க. ஸோ அதை இந்த இதுல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாம்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான். ஸோ பன் பட்டர் ஜாம் ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதுல அந்த பண்ணு சரியா சாஃப்டா அழகா இருந்தா மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லா இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாவே கல்டிவேட் பண்ணி இதை கிரியேட் பண்ண பன் அவர் தான். இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுல நாங்க எல்லாருமே ஜாம்னாலே ஒரு கடமைமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்றதுதான். நாங்க எல்லாரும் சின்ன சின்ன பார்ட்னு நினைக்கிறேன். முக்கியமான பார்ட் பன்ல முக்கியமான பார்ட் டெக்னீஷியன்ஸ் தான். ஆமா டைரக்ட் சார். போஸ்டர் ஆக்சுவலா பிரிட்டிஷ் இந்த பக்கம் பாருங்க. பிரிட்டிஷ் உடைய அந்த போர்க்களம் மாதிரி இருக்கு. அவரு இளவரசரா இல்ல மகாராஜாவா தெரியல. ஆனா அவருக்கு முதுகுல எல்லாருமே குத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கீங்க. இப்பத்தி நடக்கிற ஜெனரேஷன் கதையா இல்ல லவ் ஸ்டோரி அந்த காலத்துல அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, இது கரண்ட் ஜெனரேஷன், இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட இதுதான். அது என்னன்னா படத்துக்குள்ள ஒரு சின்ன பிலாசபி இருக்கு. அதை டெபிக் பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி போஸ்டர் பண்ணும். என்னன்னா நமக்கு பாஸ்ட் முக்காவாசி லைஃப்ல கரண்ட்ல வாழவே மாட்டோம். என்னன்னா நமக்கு பாஸ்ட்ல நிறைய பேகேஜ் இருக்கும். நடந்து முடிஞ்சதை நினைச்சு ஹர்ட் ஆகி அதே ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுல பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும். இல்லைன்னா அடுத்து என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்லங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒண்ணு கற்பனையில பின்னாடி வாழ்வோம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்டு இருப்போம். அந்தந்த கணத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலா. ஸோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சுத்தி போர்க்களமாவே இருந்தாலுமே கீப் காம் அண்ட் ஹேவ் அ பன் பட்டர் ஜாம். அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். ஜஸ்ட் சில். அவனோட லைஃப்ல எதுவுமே பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஜாலியா நீ இருன்றதுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணும். டைரக்டர் சார் சொல்லுங்க சார். பன் பட்டர் ஜாம் அது யூஸ்வலா டீ கடையில போனா அதான் கேட்பாங்க எல்லாம். பட் இது நீங்க வச்சதுக்கு என்ன காரணம் வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இந்த படத்தோட திரைக்கதையில ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. அதான் எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் மெமரியா இருக்கும் இல்லையா?
ஜவு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி கடலை மிட்டாய், ஏதோ ஒன்று, கமர்கட்டோ, ஏதோ ஒன்று சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும் போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்டுருப்போம் ரெகுலராகவே. அது நமக்கே தெரியாது, ஏதோ சின்ன சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம். அந்த உணவுப் பொருள் நீங்க பல வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலாம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டா பன் பட்டர் ஜாம் டைட்டில் கொடுத்தது சதீஷ், என்னோட ஃப்ரெண்டு சிக்னல். கதை கேட்டாரு, கேட்டவொடனே எக்ஸைட் ஆகி சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல வந்து நான் 2 மூணு சஜஸ்ட் பண்ணேன், பட் இப்படி பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படிதான் எனக்கு தேவை. பேசிக்கா படத்தோட ஒரு முக்கியமான பிலாசபியை சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயம், அதை வந்து சுருக்கமா சிம்பிளா சாதாரணமா சொல்லணும், அது ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் போது அது அந்த இடத்துல ஒரு உணவு பொருள் மெட்டாஃபரா தேவைப்படுது சார். ஒரு விதமா தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த பன் பட்டர் ஜாம் வந்து நல்லா அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ். ராஜுபாய் இல்ல, ஆக்சுவலா பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனா நீங்க கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க. கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரக்ட் பண்றேன் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த கதை என்ன ஆச்சு? இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம ஹீரோவா இது பண்ணும்போது அதுல ஏதாவது கத்துக்கிட்டீங்களா புதுசா ஏதாவது? கண்டிப்பா கத்துக்கிட்டேன்னா, நான் வெளியில வரும்போது நானும் தான் இப்ப பிக் பாஸ்ல ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டாக்டரா வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும். கதை தான் ஹீரோ. ஸோ சரியான ஒரு கதை வேணும், கதை நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியும்ன்றதை நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீ நடி, நான் சுரேசருக்கு ஒரு கதையை எழுதி வச்சிருந்தேன். ஸோ அந்த கதையை வந்து நீ நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துல இருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியா போய் எழுத ஆரம்பிச்சேன். அதுல நாட்கள் ஓடினது எனக்கு சரியா ட்ராக் பண்ண முடியல. 6 months 8 months கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆயிடுச்சு. அதை ஃபுல்லா இன்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா முடிக்கிறதுக்கு, ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு கடைசி பார்ட்டை எழுதும் போது என்ன நமக்கு என்ன யாராவது ஒருத்தர் கேட்க மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியா போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து கேட்கதான் இந்த பன் பட்டர் ஜாம். ஸோ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூட்ல கேட்டு எனக்கு டைம் ஓகே 2 மணி நேரம் டைம் போனது தெரியல அப்படின்னும் போது ஒரு நல்ல படமா தான் இருக்கணும்ன்ற ட்ரஸ்ட் அதுல போச்சு பண்ண படம் தான் அது. ராஜி சார், ரைட். நீங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சில விஷயம் வந்து ஏமாத்தினாங்கன்ட்டு. சரி, இந்த படத்துல பார்க்கும்போது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 2 வில் அம்பு குத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா இது வைங்கன்னு சொன்னீங்களா? ஐயா நான் சொன்னீங்க சாமி, இவரு அம்பு குத்துனதே எனக்கு மேல இருந்து கீழே விடும்போதுதான் தெரியும். அதனால எல்லாருக்குமே நடக்கிறது தானே துரோகம்ன்றது. உங்களை யாருமே ஏமாத்தினது இல்லையா, அவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்கல்ல. அதனால அது வந்து ஒரு சாரி சார், இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அந்த மாதிரி யாருமே சொல்லலைங்க. எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு. அந்த மாதிரிதான் ஹீரோயின் மைண்ட் கொடுங்க மேடம். முதல் தடவையா வந்திருக்கீங்க, சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல குதிரை இருக்கு, கழுகு இருக்கு, அம்பு இருக்கு, பீரங்கி எல்லாம் இருக்கு. உங்க முகமே இல்லையே. நீங்க வந்து சதீஷ் சார்ட்ட, ஹீரோட்ட, டைரக்டர் ஏன் சண்டை போடல? நானும் தேடினேன். அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பாக்கலாம்னு நினைச்சேன். அடுத்ததுல இல்லைன்னா கேட்கலாம் இருக்கேன். சார், டைரக்டருக்கு கொஸ்டின். சொல்லுங்க சார். சரி, ஓகே. இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு? 1. 2வது பார்த்ததுக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு ஜெனரிக் தாட் தானே? படம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். படம் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில், எல்லாமே RR எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு படம். ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னோட ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோட வந்தார். அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது. அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டரை வச்சு எழுதி அதை வந்து பெருசா படமா பண்ணணுன்றது அவரோட எய்மா இருந்தது. ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டாரு. உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீ பார்த்துட்டு உனக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன். அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது. அதுக்குள்ள ஒரு பெரிய பொட்டன்ஷியல், அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்கிரிப்டா, பிகாஸ் ரைட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்கா ஃபர்ஸ்ட் பெருசா ஊதி அதை ஒரு நல்ல கதையா ஸ்ட்ராங்கா பண்ணிடலாம்.
அதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்த வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதாவது நான் சொல்ற விஷயம்ன்றது இந்த போஸ்டர்ல இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, லைஃப்ங்கிறது நவுல வாழ்றதுன்றது. ஸோ அதை உள்ள வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சது. ஸோ அந்த அந்த டயத்துல நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். ஸோ அதனால அந்த கதை வந்து நான் எழுதினேன். ராஜுபாய் சார், நீங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கனெக்ஷன்னா நானும் இதே மாதிரி என்ன சொல்றது, பாஸ்ட்ல நிறைய லைக் ஸ்டக்கா இருந்துச்சு நிறைய லைஃப்ல. ஸோ இதெல்லாம் பிரச்சனை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? சரி. ஸோ பாஸ்ட் எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்ல நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற கேரக்டர் தான். ஸோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு. பட் அதை பத்தி பாஸ்டையும் பத்தி யோசிக்க கூடாது, ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்க கூடாது, ப்ரெசென்ட்ல என்னன்னு சொல்லிட்டு அப்படி போகணும்னு நினைச்சேன். லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் பாஸ்டா? பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் லைஃப்ல. ஸோ அதுல ஸ்டக்கா ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுதா, பாஸ்டும் இல்லை ப்ரெசென்டும் இல்லை, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு ப்ரெசென்டும் இருக்கு, ஃபியூச்சரை பத்தி நினைக்க கூடாது, அவ்வளவுதான். ராஜுபாய், பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்க அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க. விஜய் டிவி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த திரையுலகம் உங்களை எப்படி பாக்குது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சுதான் நீங்க பாக்குறீங்களா? எப்படி? ஆமாண்ணா, மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. கதை சொல்றேன்னு சொல்றாங்க, சாருன்றாங்க, அதுவே பெரிய விஷயம். அதை வந்து சில பேர் நம்ம சாருன்னு கூப்பிடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனா நம்மளோட அனுபவத்திலையும் இதுலயும் பெரிய ஒரு காரணங்க வந்து மதிச்சு பேசுறாங்க. இப்ப பாருங்க, நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்க உட்காந்துட்டு கேட்டு பதில் சொல்றேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அது காரணம் அதுதான் நினைக்கிறேன். நானே மைக்ல கேட்க சொல்றாங்க. அண்ணா ராஜ் சாரி இவர்கிட்ட சரி சரி. ஆனா டைரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை, கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க, நம்ம டைரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்ல கண்டிப்பா அதையும் பண்ணிடுவீங்களா? நான் நடிக்கிற ஆசையில தான் இந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல, அதனால பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு நான் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, சில வேலைகள் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. நம்ம ஆனா அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல, ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்க எல்லாருக்குமே அவங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. அதுல வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டா டைம்ல ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புறேன். ஆமாண்ணே. ராஜு சார், இங்க உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ அப்படிலாம் அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கெல்லாம் ஒன்னா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு, அவர் மைண்ட்ல என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து ரேஸ்லே இல்லை. என்னை நீங்க போட்டிக்கிட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம உள்ள வந்து படமா இது பண்ணி நீங்கெல்லாம் ஏத்துக்கிட்ட பிறகுதான் அது அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்துல வந்து நடிக்கும் போது டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான், அதுக்கு வெளியில வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அவ்வளவுதான். போட்டி கிட்டின்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. ஃபைனலி படத்தோட ஷெட்யூல்ஸ் பத்தி சொல்லிட்டு முடிச்சிடலாம். ராஜுபாய், ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் சிரிச்ச முகம், சுத்தி வந்து கலவரம் டெத் எல்லாம் இருக்கு. பட் ஈட்டி எல்லாம் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு. ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்க. சோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன். ஆமா ஆமாண்ணே.
ரியல் லைஃப்ல அப்படிதான் இருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்போது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரிதான் நம்ம வெளியில மேடையில சொல்ல முடியாது எல்லாத்தையுமே. அதனால சோ என்னால நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு, ட்ரை பண்றேன். ஆமா, சதீஷ் சாரு, அப்புறம் சதீஷ் ப்ரோ, துரை ப்ரோ, அப்புறம் இவங்க வந்து ஒரு ஈசிஆர்ல ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க. பக்கத்துல இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துகிட்டு இந்த பில்லா படத்துல எல்லாம் ஒரு ஃபீலிங்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதை சொன்னாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பதான் வந்து அவர் அடிச்சு முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும் போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தாரு இவர் முன்னாடி. இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு 2 மணி நேரம் டைம் போனதே தெரியல. இப்படிதான் நடந்தது. இவர் தான் வந்து போன் பண்ணி கூப்பிட்டாரு. இவரு எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னா, விஜய் டிவில நான் வந்து அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல, அதோட டைரக்டர் ஜோஷுவான்னு ஒருத்தர், அவர் மூலமா இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. ஜோஷுவால சொல்லணும். ஆமா, அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நம்பர் கொடுத்த நண்பர். நன்றி. இவ்வளவு கேட்டு இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் கொடுத்தேன்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல. அவன் போன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலால்ல இருந்தேன். உண்மை. பிலால்ல பிரியாணி சாப்பிடலான்னு போனா, சரி பண்புட ஜாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போயிருந்தேன். அப்ப ராகவ் போன் பண்ணாப்புல, இந்த டைட்டில் மாட்டல என்ன பண்ணலான்ட்டு. என்ன ராகவன் என்ன யோசிச்சு அவர் 2 3 சொன்னாரு. பிரெட் ஆம்லேட்னு சொன்னாரு, இன்னும் ஏதோ ஒண்ணு சொன்னாரு. சம்திங் அவர் பிரெட் ஆம்லேட், நான் சொன்ன பிரெட் ஆம்லேட்லாம் வைக்காது, நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிடுறவங்க உள்ள வர மாட்டாங்க. அதனால 2 கையில பண்பட்ட ஜாம் வச்சேன். அப்படியே விஷயம் ஸ்டக் ஆயிட்டா போல. நல்ல டைட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், சரி ஓகே வச்சுக்கோ. ஸோ அப்படிதான் நடந்தது. சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஐயோ ரொம்ப கேட்சான டைட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்ல டீம், நல்ல குரூ, டெஃபினட்டா சப்போர்ட் தேவை. ஓகே, இன்னும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். இந்த இப்போ ரீசெண்டா குட் நைட்டு நல்ல படங்கள்லாம், ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது அஜென்சி, ஆமா ஆமா, அவங்க எல்லாம் பயங்கரமா கனெக்ட் பண்ணிப்பாங்க. நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமா. நிறைய லேயர்ஸ் இருக்கு அதாவது. தேங்க்யூ. தேங்க்யூ. ரேனா ஃபாரோ, சுரேஷ் சுப்பிரமணியம் தயாரிப்புல பன் பட்டர் ஜம்ப்